அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரில் தஞ்சமே. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரில் தஞ்சமே. நிலையான சொந்தம் நீங்காத பந்தம், நிலையான சொந்தம் நீங்காத பந்தம் அவரின்றி வேறில்லையே. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, போற்றுவேன் என் தேவனை, பறைசாற்றுவேன் என் நாதனை நாளுமே என் வாழ்விலே. போற்றுவேன் என் தேவனை, பறைசாற்றுவேன் என் நாதனை நாளுமே என் வாழ்விலே. காடுமேடு பள்ளம் என்று கால்கள் சோர்ந்து அலைந்தாள் நாடுதே அது தேடுதே. காடுமேடு பள்ளம் என்று கால்கள் சோர்ந்து அலைந்தாடு நாடுதே அது தேடுதே. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரில் தஞ்சமே. இயேசுவில் பிரியமானவர்களே, இத்திருப்பலியை நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கிறவர்கள் ஷாஜி குடும்பத்தினர், மஹிபன் பெருஸ் குடும்பத்தினர், டெய்லி பெர்னாண்டோ குடும்பத்தினர், ஜேஎன் மேரி குடும்பத்தினர். ஜாய் ஆண்டோ தனது குடும்பத்திலே அமைதி மகிழ்ச்சி வேண்டி இத்திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிக்கின்றார். மேலும் மரித்த பங்கராஜ், ரஃபேல், ஜெயமேரி, ஃபெலிக்ஸ், டெய்சி, அண்ணா, ஆஷா, ஜேம்ஸ், ஜோஸ், அனுகிரகம், லூசியா இவர்களுடைய ஆன்மாக்கள் இறைவனில் நித்திய இளைப்பாறுதல் அடைய கடவுள் இவர்களுக்கு நிலை வாழ்வை தர இத்திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிப்போம். மூவர் இறைவனின் திருப்பெயரால் இத்திருப்பலியை நாம் துவங்குவோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இன்றைய நற்செய்தியிலே, சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று இயேசு நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். பல நேரங்களில் உண்மையான அமைதி, உண்மையான மகிழ்ச்சி, உண்மையான இன்பம் இறைவனில் இருக்கிறது என்பதை மறந்து இந்த இன்பங்களை, இந்த மகிழ்ச்சியை வெளியே தேடிய தருணங்களுக்காக, இறைவனை விட்டு பிரிந்து வாழ்ந்த தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டும். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, ஆண்டவராகிய கிறிஸ்துவின் வழியை தயாரிக்க எங்களுக்கு கற்பிக்கின்றீ. எவ்வகை நோய்களாலும் தளர்வுறாமல் இருக்க விண்ணக மருத்துவரின் ஆறுதல் அளிக்கும் உடனிருப்பில் நாங்கள் நிலைத்திருப்போமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். எல்லாம் வல்ல ஆண்டவர் சோர்வற்றவருக்கு வலிமை அளிக்கின்றார். இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 40, இறைவசனங்கள் 25 முதல் 31 வரை. யாருக்கு என்னை ஒப்பிடுவீர்கள்? எனக்கு நிகரானவர் யார் என்கிறார் தூயவர். உங்கள் கண்களை உயர்த்தி மேலே பாருங்கள். அவற்றை படைத்தவர் யார்? வான்படையை எண்ணிக்கை வாரியாய் வெளிக்கொணர்ந்து ஒவ்வொன்றையும் பெயர் சொல்லி அழைப்பவர் அன்றோ அவர். ஆற்றல் மிக்கவராயும் வலிமை வாய்ந்தவராயும் இருப்பதால் அவற்றில் ஒன்றேனும் குறைவதில்லை. என் வழி ஆண்டவருக்கு மறைவாய் உள்ளது, என் நீதி என் கடவுளுக்கு புலப்படவில்லை என்று யாக்கோபே நீ சொல்வது ஏன்? இஸ்ரவேலே நீ கூறுவது ஏன்? உனக்கு தெரியாதா? நீ கேட்டதில்லையா? ஆண்டவரே என்றும் உள்ள கடவுள், அவரே விண்ணுலகின் எல்லைகளை படைத்தவர். அவர் சோர் போகார், களைப்படையார். அவரது அறிவை ஆய்ந்தறிய இயலாது. அவர் சோர் உற்றவருக்கு வலிமை அளிக்கின்றார், வலிமை இழந்தவரிடம் ஊக்கம் பெருக செய்கின்றார். இளைஞர் சோர்வுற்று களைப்படைவர், வாலிபர் நிலை தடுமாறி வீழ்வர். ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ புதிய ஆற்றல் பெறுவர். கழுகுகள் போல் இறக்கை விரித்து உயரே செல்வர். அவர்கள் ஓடுவர், களைப்படையார், நடந்து செல்வர், சோர்வடையார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா மக்கு நன்றி. உங்கள் பதிலுரை பாடல் திருப்பாடல் 103. உங்கள் அனைவரின் பதில். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. என் முழு உளமே அவரது திருப்பெயரை ஏத்திடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. அவருடைய கனிவான செயல்களை அனைத்தையும் மறவாதே. உங்கள் பதில். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. அவர் என் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார். அவர் உன் உயிரை படுங்குழியினின்று மீட்கின்றார். அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் முடியாக சூட்டுகின்றார். உங்கள் பதில். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், நீடிய பொறுமையும் பேரன்பும் உள்ளவர். அவர் நம் பாவங்களுக்கு ஏற்ப நம்மை நடத்துவதில்லை, நம் குற்றங்களுக்கு ஏற்ப நம்மை தண்டிப்பதும் இல்லை. உங்கள் பதில். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இதோ ஆண்டவர் தம் மக்களை மீட்க வருகிறார். அவரே எதிர்கொள்ள ஆயத்தமாயிருப்பவர் பேறு பெற்றோ. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும்
உங்களோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 28 முதல் 30 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாயுள்ளது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, நல்லா இருக்கிறீங்களா? மழையிலையும் இவ்வளவு பேர் திருப்பலிக்கு வந்திருக்கிறீங்க, வாழ்த்துக்கள். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு கடவுள் இன்றைய வாசகங்களின் வழியாக மனிதர்கள் எல்லோரும் எதிர்கொள்ளுகிற ஒரு அடிப்படையான ஒரு பிரச்சனையை பற்றி பேசுகின்றார். இன்னைக்கு டயர்டா இருக்கிறேன் அப்படின்றது ஒவ்வொரு நாளும் நாம் பயன்படுத்துகிற வார்த்தைகளுள் ஒன்று. ஏதாவது ஒரு சூழல்லையாவது இந்த வார்த்தையை ஒவ்வொரு நாளும் நம்ம பயன்படுத்திடுவோம். காலையில் ஃப்ரெஷ்ஷாக எழுந்து ஸ்கூலுக்கு போகிற குழந்தை பேக்கெல்லாம் தூக்கிட்டு தெம்பாக போவாங்க. சாயந்தரம் வந்ததுக்கப்புறம் அப்படியே பயங்கர, அந்த பேக்கை கூட தூக்க முடியாத அளவுக்கு அப்படியே சோர்ந்து வருவது வழக்கம். காலையில் அதே போல தான் வேலைக்கு போகிற பொழுதும் புத்துணர்ச்சியோடு செல்லுகிறவர்கள் ரிட்டன் வீட்டுக்கு வரும்பொழுது எப்படா வீட்டுக்கு போவோம், எப்படா அந்த லஞ்ச் பேக்கை வச்சுட்டு படுப்போம் அப்படின்றது தான் நிறைய பேருடைய எதிர்பார்ப்பாக இருக்கும் இந்த டிராவல் டைம்லலாம். அன்புக்குரியவர்களே, எல்லோருக்குமே இந்த கடவுள் தருகின்ற அந்த இளைப்பாறுதல், அந்த ஆறுதல் என்பது எல்லோருமே எதிர்பார்க்கின்ற ஒன்றாக இருக்கிறது. மனிதர்கள் சோர்வடையலாம், கடவுள் சோர்வடைவாரா? கடவுளுக்கு ஓய்வு தேவையா? என்ன சொல்றீங்க? கடவுள் ஓய்ந்து போனால் நாம் ஓய்ந்து போயிடுவோம். வெரி குட், நல்ல பதில். அப்புறம் வேற ஏதாவது? தொடக்க நூல் 2வது அதிகாரம் 2வது இறை வார்த்தை வாசிச்சிங்கன்னா, கடவுள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றை படைக்கின்றார், ஆனால் 7வது நாள் ஓய்வு எடுத்தார். அப்பனா என்ன அர்த்தம்? கடவுளுக்கும் ஓய்வு தேவை. அப்ப கடவுள் டயர்ட் ஆயிட்டாரா? அன்புக்குரியவர்களே, கடவுள் உழைப்புக்கும் ஓய்வுக்குமான வித்தியாசத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய உடல் ஒரு அளவு வரைக்கும் தான் ஒத்துழைக்கும். நம்ம உடல் நல்லா இருக்கு அப்படின்றதுக்காக அளவுக்கு மீறி இந்த உடலை அப்யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட மணி நேரம் தூங்க வேண்டும். எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொல்லி தூக்கத்தை குறைச்சோம்னா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா மற்ற நோய்கள் எல்லாம் உடல்ல தானால ஏறி போயிடும். ஒரு காலத்தில் உழைக்கவே முடியாத ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்படுவோம். அதனால தான் உழைப்புக்கும் ஓய்வுக்குமான வித்தியாசத்தை, உழைப்பின் மேன்மையையும் அந்த உழைத்து களைத்தவர்கள் ஓய்வு நாள் பெறுகின்ற புத்துணர்வையும் மனிதர்கள் கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் கடவுள் ஓய்ந்திருந்தார். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு முதல் வாசகத்துல பார்த்தீங்கன்னா, எசையா இறைவாக்கினர் மக்களை பார்த்து சொல்லுகிறார், கடவுள் ஒருபோதும் ஓய்ந்து போவதில்லை, கடவுள் ஒருபோதும் களைத்து போவதில்லை. ஏன்னா இவர்கள் அந்த நேரத்தில் அடிமைகளாக இருந்த ஒரு காலகட்டம், பாபிலோனிய நாட்டிலே அடிமைகளாக இருந்த ஒரு காலகட்டத்தில் இஸ்ரேல் மக்கள் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா, இவங்க ஆதாம் ஏவாள் காலத்திலிருந்து ஒவ்வொரு முறையும் கடவுள் இவர்களை நோக்கி அன்பை செலுத்துகிறார், ஆனா பதிலுக்கு இவர்கள் கடவுளுக்கு விரோதமான காரியங்களையே பல நேரங்களில் செய்திருக்கிறார்கள். எப்பெல்லாம் பாருங்க, ஆதாம் ஏவாள் கீழ்ப்படியாமல் போனார்கள், அவருடைய பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் போனார்கள், அதுக்கப்புறம் வர ஒவ்வொரு தலைமுறையும் கீழ்ப்படியாமல் இருந்தது. பெரும் வெள்ளத்தை கொண்டு கடவுள் அவர்களை அழித்தார். சோதோம் கொமோரா கடவுள்
கந்தக மழையை பொழிய வைத்து அழித்தார். இந்த மக்கள் ஒவ்வொரு முறையும் வணங்கா கழுத்தினராக அந்த எகிப்து நாட்டிலிருந்து அழைத்து வருகிற பொழுது அந்த பாலை நிலத்திலேயே மோசே மலை மீது இருக்கிறார், அவர் திரும்பி வரல, ஒருவேளை இறந்து போயிருக்கலாம், சோறு தண்ணி இல்லாமல் அவர் எவ்வளவு நாள் உயிரோடு இருப்பார் அப்படின்னு சொல்லி தங்களை வழிநடத்த ஒரு பொன் கன்றுக்குட்டியை செய்து கடவுளுடைய அன்பிலிருந்து விலகி போன பொழுதும் சரி, கடவுள் ஒவ்வொரு முறையும் இவர்கள் விலகி போன போதெல்லாம் இவர்களை மன்னித்து 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 மீண்டும் தன்னுடைய அன்பை பொழிந்தார். இந்த பாபிலோன்ல அடிமைத்தனத்தில் இருக்கிற பொழுது இவர்களுடைய நினைப்பு என்னன்னா, கடவுள் நம்மை மன்னித்து மன்னித்து கலைத்து போய்விட்டார், இதுக்கு மேல நமக்கு கடவுள் இன்னொரு வாய்ப்பை கொடுக்க போவது கிடையாது, நமக்கு இன்னும் சுதந்திர காற்றை சுவாசிக்க கடவுள் ஒருபோதும் நம்மை அனுமதிக்க போவது கிடையாது. ஏன்னா என்னை எவ்வளவு தூரம் மன்னிக்க முடியுமோ அந்த அளவுக்கு கடவுள் என்னை மன்னித்து மன்னிப்பதிலே அவர் கலைத்து போய்விட்டார் என்கிற ஒரு மனநிலையில் இந்த இஸ்ரேல் மக்கள் இருக்கிற பொழுது எசாயா இறைவாக்கினர் அவர்களுக்கு ஆறுதலாக கூறுகிறார், கடவுள் ஒருபோதும் கலைத்து போவது கிடையாது. நாம் எப்பொழுதெல்லாம் மனம் திரும்பி மனம் மாறி அந்த கடவுளுடைய இரக்கத்தை நாம் இறைஞ்சுகிறோமோ அந்த பொழுதெல்லாம் நம்மோடு சேர்ந்து தன்னுடைய நுகத்தை நம்மீது செலுத்தி நம்மை அவர் இழுத்து செல்ல, நம்மை அழைத்து செல்ல கடவுள் எப்பொழுதுமே தயாராக இருக்கிறார் என்பதை எசாயா இறைவாக்கினர் வெளிப்படுத்துகிறார். அன்புக்குரியவர்களே, இந்த ஏர் ஓட்டுறவங்களுக்கு தெரியும், இந்த மாட்டு இதில் நுகம் பூட்டுகிற பொழுது 2 நுகம் வச்சுருப்பாங்க. ஒன்று கொஞ்சம் ரெண்டுமே ஒரே அளவு வைக்க மாட்டாங்க, ஒன்று கொஞ்சம் வலிமையான மாட்டுக்கு வச்சுருப்பாங்க, இன்னொன்று கொஞ்சம் மெலிந்த அல்லது களைப்புற்ற மாட்டுக்கு இன்னொன்று வச்சுருப்பாங்க. எப்போவுமே வலிமையான மாட்டுக்கு அந்த வலிமையான அந்த வெயிட் அதிகமாக இருக்கிற நுகத்தை வைப்பாங்க. ஏன்னா இந்த கூட இருக்கிற மாடு அதால் நிறைய வெயிட் இழுக்க முடியாது என்பதற்காக இந்த வலிமையான மாடு இழுத்து போகணுன்றதுக்கு ஏற்ற மாதிரி இந்த விவசாயிகள் அந்த நுகத்தை வடிவமைத்து வைத்திருப்பார்கள். இங்க கடவுள் நமக்கு சொல்றது என்னன்னா, நாம் வலிமை இல்லாதவர்களாக இருக்கிற பொழுது வலிமையான கடவுள் நம்மோடு சேர்ந்து அந்த வெயிட்டான நுகத்தை இழுத்துட்டு போறதுக்கு அவர் தயாராக இருக்கிறார். இன்றைக்கு பல நேரங்களில் நாம் 3 வகையான சோர்வுகளை சந்திக்கின்றோம். நம்ம வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா 3 வகையான சோர்வுகளை சந்திக்கின்றோம். ஒன்று உடல் சோர்வு. நான் ஃபஸ்ட்டு சொன்னது மாதிரி வேலைக்கு போவதனால, பல்வேறு காரியங்களை செய்வதனால, வீட்டில் காலையில் எழுந்ததுலேருந்து நைட்டு உறங்க போவது வரைக்கும் பெண்கள் உழைப்பதனால பல்வேறு சோர்வுகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில் சந்தித்து கொண்டிருக்கின்றோம். அதே மாதிரி உடல் சோர்வை போல மனச்சோர்வும் இருக்கிறது. இன்னைக்கு ஸ்ட்ரெஸ் எல்லாரும் பயன்படுத்துகிற ஒரு ஒரு வார்த்தையாக இருக்கிறது. கீழ்ப்பாக்கத்தில் போன வருஷம் அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த சின்ன குழந்தை ஒன்று, நம்ம வழக்கமாக ஃபாதர்ஸ் வீட்டுக்கு போனால் கூப்பிட்டு ரைம் சொல்லு, இந்த ஸ்டோரி சொல்லு, பைபிளில் இருக்கிற அந்த வசனம் சொல்லு அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸ் சின்ன பசங்க கிட்ட சொல்லுவாங்க. இந்த குழந்தை ஒரு எல்கேஜி கூட அப்போ தான் ஸ்கூலுக்கு போயிருக்கிற வயசு. இந்த குழந்தைய கூப்பிட்டு ரைம் சொல்லு, அந்த பைபிளில் சாம் 23 சொல்லு அப்படின்னு சொல்லி எங்கள் பேரண்ட்ஸ் ஒன்றா சொல்லிட்டு இருக்கும்போது அந்த குழந்தை சொல்லுது, ஏன் மம்மி என்னை இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க, எனக்கு ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. அந்த குழந்தைக்கு ஸ்ட்ரெஸ்னா என்னன்னு தெரியுமான்னு தெரியல, யார் அந்த வார்த்தையை வீட்டில் அதிகமாக பயன்படுத்துகிறாங்கன்னு தெரியல. இவங்க இதை சொல்லு அதை சொல்லுன்ன உடனே சொல்லுது, ஏன் மம்மி என்னை டார்ச்சர் பண்ணுறீங்க, எனக்கு ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. இன்றைக்கி மன அழுத்தம் இன்றைக்கு நிறைய பேருடைய உள்ளத்தில் இருக்கிறது. நிறைய பேர் இன்றைக்கு வாழ்வை முடித்துக்கொள்ள காரணம் உடல் சோர்வு கிடையாது, மாறாக இந்த மனச்சோர்வு அதிகமாக இருக்கிறதுனால. அன்புக்குரியவர்களே, 3வது வகையான சோர்வு பார்த்தீங்கன்னா ஆன்மீக சோர்வு. ஒரு சிலர் கோவிலுக்கு வந்த என்னத்தை கோயிலுக்கு போயிட்டு என்னத்தை ப்ரேயர் பண்ணிட்டு, என்ன ப்ரேயர் பண்ணாலும் சரி, என்ன கோயிலுக்கு போனாலும் சரி, வாழ்க்கையில் பிரச்சனை வந்துட்டு தான் இருக்குது, வாழ்க்கையில் கவலை வந்துட்டு தான் இருக்குது, எதுக்காக நான் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு ஒரு சிலர் ஆன்மீக சோர்வில் இருக்கின்றார்கள். இன்னைக்கு நீங்கள் வீட்டில் யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நீங்கள் பயன்படுத்துகிற எல்லா பொருட்களும் உங்களுடைய சோர்வை, உங்களுடைய களைப்பை நீக்குவதற்காகத்தான் இருக்கும். வீட்டில் ஃபேனு, எப்போ பார்த்தாலும் விசிறி எடுத்து வீசிட்டு இருக்க முடியாது, மேலே சுவிட்சு போட்டால் ஓடுறதுக்கு ஒரு ஃபேனு, துணி துவைச்சி களைப்பாக இருக்கிறவங்க வாஷிங் மிஷின் வீட்டில் வச்சுருக்கிறோம். இன்றைக்கி கம்ப்யூட்டர், செல்ஃபோன், ஒருத்தர்கிட்ட பேசணும்னா இங்கேருந்து பல மைல் தூரம் நடந்து போக வேண்டிய ஒரு சூழல். ஆனால் இப்போ செல்ஃபோன் இருக்கிறதுனால எளிமையாக நினைச்ச நேரத்தில் நினைத்த இடத்திலேயே நாம் இன்னொருவரோடு பேசி நமக்கு தேவையான காரியங்களை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு. இன்றைக்கி நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற எல்லா சாதனங்களும் பார்த்தீங்கன்னா நம்முடைய உழைப்பை குறைக்க அல்லது நம்முடைய சோர்வை குறைக்க இன்றைக்கு பயன்படுகின்ற ஒன்றாகத்தான் இருக்கிறது. இன்றைக்கு கடவுளும் சரி, நம்முடைய ஆன்மீக சோர்வை நீக்குவதற்காக, நம் உடல் அளவில் எழுகின்ற சோர்வையும் சரி, மன அளவில் எழுகின்ற சோர்வையும் சரி, ஆன்மீகத்தில் எழுகின்ற சோர்வையும் சரி, இந்த 3ஐயும் நீக்க ஒருவரால் முடியும் என்று சொன்னால் அது நிச்சயமாக கடவுளால் மட்டும்தான் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. உங்களுடைய உழைப்பில் நீங்கள் கஷ்டப்படுகிற பொழுது, நீங்கள் கலங்கி
தவிக்கிற பொழுது, என் கூட யாருமே இல்லையே, என்னை இப்படி தனியாக விட்டுட்டாங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கிற பொழுது, நீங்கள் அறியாத ஒருவர் எப்பொழுதுமே உங்களோடு இருக்கிறார் என்பதை இன்றைய வாசகங்கள் வழியாக இறைவன் நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். உங்களை விட உங்களுக்கான பிரச்சனைகளை வலிமையோடு சுமக்க கடவுள் தயாராக இருக்கிறார். உங்களோடு சேர்ந்து அந்த நுகத்தை ஏற்று உங்களை வழிநடத்த கடவுள் உடன் பயணிக்கிறார் என்பது இன்றைய வாசகங்கள் தருகின்ற வாக்குறுதியாக இருக்கிறது. இன்றைக்கு நாம் நம்மை சோதித்து பார்க்க வேண்டும். நம்முடைய கடந்த கால வாழ்வை யோசித்து பார்க்க வேண்டும். என்னென்ன சுமைகள், என்னென்ன சோர்வுகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்றன என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். உடல் சுமை இருந்தால் மருத்துவரை பார்க்கலாம். மனச்சுமை இருந்தால் இந்த சைக்காலஜிஸ்ட் எல்லாம் போய் பார்த்து நம்முடைய சோர்வுகளை நீக்கிக் கொள்ளலாம். ஆன்மீக சுமை அதிகமாக இருக்கிறது என்று சொன்னால், யார் என் கூட இல்லை அப்படின்னு சொன்னால் அதை நீக்க கடவுளால் முடியும் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. எல்லா வகை சோர்விலும் உடன் இருக்கிறவராக, ஒருபோதும் நமக்காக களைப்படையாதவராக கடவுள் இருக்கிறார். களைப்படையாத கடவுள் நம் ஒவ்வொருவரையும் எந்த நேரத்திலும் எந்த அளவுக்கு வேண்டுமானாலும் அன்பு செய்ய தயாராக இருக்கிறார் என்பதை உணர்ந்தவர்களாக கடவுளிடம் நம்மை முழுமையாக அர்ப்பணித்து, வாழ்க்கையில் சோர்வுறுகிற பொழுது, களைப்புறுகிற பொழுது, கலங்கி தவிக்கிற பொழுது, செய்வது என்ன என்று அறியாது இருக்கிற பொழுது இறைவனின் துணையை நாட முயற்சி செய்வோம். அவர் நம் கரம் பிடித்து வழிநடத்த தயாராக இருக்கிறார் என்பதை உணர்ந்து கடவுள் நம்மை ஆசிர்வதிக்க வரம் வேண்டி இந்த திருப்பலியிலே தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமேன். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். ஏற்றருளும் தெய்வமே, எளியவர் தருகின்ற காணிக்கை ஏற்றருளும் தெய்வமே, எளியவர் தருகின்ற காணிக்கையை ஆணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையினின்று பலியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் இறைப்பற்றின் பலி பொருளை இடைவிடாது உமக்கு பலியாக ஒப்பு கொடுக்கின்றோ. நீர் நிறுவிய தூய மறை நிகழ்வுகளை இக்காணிக்கை நிறைவேற்றி உமது மீட்பு எங்களில் ஆற்றலுடன் செயல்பட செய்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி
உடல் எடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் மாண்புக்கு உரிய மாட்சியுடன் வரும்பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடையென பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஹோசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஹோசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே,
தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 ஆண்டவரே, நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை அனைவரும் கரங்களை விரித்து சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் மகிழ்ச்சியுடன் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்று உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள் குற்றங்கள் குறைகளை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப இங்கிருக்கும் எங்கள் அனைவருக்கும் அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவன் நமக்கு தருகிற நிறைவான அமைதியை நம் அருகில் இருப்போரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிடும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிடும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறி தருகிற விருந்திற்கு அழைக்க பெற்றிருக்கிற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் உள்ளத்தில் எழுந்தள்ளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆமென். அன்புக்கினியவர்களே, இது நற்கருணை வழங்கும் நேரம். தகுதியுள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் முன்வந்து பெற்றுக்கொள்ளவும், மற்ற மத சபைகளை சார்ந்த சகோதர சகோதரிகள் இருக்கும் இடத்திலே அமர்ந்து இறைவனை வேண்டுங்கள். நன்றி. Dear brothers and sisters in Christ, now it is time for receiving Holy Communion. We request only the Roman Catholics who have prepared themselves to take part worthily to come and receive the Holy Communion. The others kindly remain in your place and worship the Lord in silence. Thank you. சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே வாருங்கள், நம் ஆண்டவர் அழைக்கின்றார். இளைப்பாற்றி கொடுக்கின்றார். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே வாருங்கள்,
வாருங்கள் நம் ஆண்டவர் அழைக்கின்றார், இளைப்பாற்றி கொடுக்கின்றார். இருக்கரம் விரித்தவரா, இதயத்தை திறந்தவரா, இருக்கரம் விரித்தவரா, இதயத்தை திறந்தவரா, இறைவன் இருக்கின்றார், இனியும் தாமதமே. சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, வாருங்கள் நம் ஆண்டவர் அழைக்கின்றார், இளைப்பாற்றி கொடுக்கின்றார். கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அர்ச்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும், கிறிஸ்துவின் இரத்தமே என்னை பூர்ப்பியும், திருவிழா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும், கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட, அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டிடும், அரிய காயங்களுள் என்னை வைத்திடும், எரிந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும், பொருது சத்ருவிடம் நின்றே காத்திடும், மரண வேளைதனில் என்னை கூப்பிடும், பரகதியில் நீதம் உம்மை வாழ்த்தவே, வருக என் அன்போடு என்னை எழவிடும். ஆமென். இறைவனின் ஆசீர் பெற அனைவரும் எழுந்து நிற்போம். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது கனிவை கெஞ்சி கேட்கின்றோ, அதனால் எங்களை குற்றங்களிலிருந்து விடுவித்தவும் அருள் கொடைகள் வரவிருக்கும் விழாவுக்கு எங்களை தயாரிப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறைவனின் ஆசி பெற்றவர்களாய்
சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. புனித தோமையார் ஜெபம். இந்தியாவின் அப்போஸ்தலரே, புனித தோமையாரே, இந்திய நாட்டில் நற்செய்தியை அறிவித்து கிறிஸ்துவுக்காக ரத்தம் சிந்தி என் ஆண்டவரே என் தேவனே என்று விசுவாசத்தை அறிக்கையிட்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் மேல் ஆழ்ந்த பற்று கொள்ளவும் அவரை ஆவலோடு பின்பற்றி அவரது சாட்சிகளாக வாழவும் சக்தியை பெற்றுத்தாரும். இங்கு கூடியிருப்போர் அனைவரின் தேவைகளும் நிறைவேற மன்றாடும் எங்கள் பாதுகாவலரான புனித தோமையாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். கனவின் மன்னரே, இயேசுவின் தந்தையே, தொழிலுக்கும் கற்புக்கும் பாதுகாவலே, எங்கள் புனித யோசேப்பே நீ வாழ்க வாழ்கவே. எங்கள் புனித யோசேப்பே நீ வாழ்க வாழ்கவே. கனவின் மன்னரே, இயேசுவின் தந்தையே, தொழிலுக்கும் கற்புக்கும் பாதுகாவலே, எங்கள் புனித யோசேப்பே நீ வாழ்க வாழ்கவே. எங்கள் புனித யோசேப்பே நீ வாழ்க வாழ்கவே. கனவுளின் திட்டத்தை கனவினில் அறிந்தவரே, இருளம் காத்திட்ட கன்னி மரியின் கற்புள்ள காவலரே, கடவுளின் திட்டத்தை கனவினில் அறிந்தவரே, கருவூலம் காத்திட்ட கன்னி மரியின் கற்புள்ள காவலரே, எங்கள் புனித யோசேப்பே நீ வாழ்க வாழியவே. எங்கள் புனித யோசேப்பே நீ வாழ்க வாழியவே. கனவின் கண்ணரே, இயேசுவின் தந்தையே, தொழிலுக்கும் கற்புக்கும் பாதுகாவலே, எங்கள் புனித யோசேப்பே நீ வாழ்க வாழ்கவே. எங்கள் புனித யோசேப்பே நீ வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்கவே. நித்திய துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். மரியாளின் மைந்தனே, நற்கருணை நாதரே, பொற்பாதம் நாடி வந்தோ அற்ப மனிதர்களா. நித்திய துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை
எத்திசையும் புரிவோ. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே